ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்கில் கண்டினியூஸாக நம்ம வந்து ஐந்தாண்டு திட்டம், ரிசர்வ் வங்கி, திட்டக்குழு, நிதி ஆயோக், ஜிஎஸ்டி இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையம் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, அவுட் சோர்ஸில் அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா அது குட்டி டாபிக் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பார்க்குறப்ப 12th எக்கனாமிக்கில் தான் வந்து இருக்குது. 9th லெசன் நிதி பொருளியல். ஸோ இந்த நிதி பொருளியல் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா? ஸோ நமக்கு எல்லா இதுலேயுமே நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிக்கு நமக்கு வந்து கவர் ஆச்சு. இப்போ அடுத்தது நிதி ஆணையம். இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு வந்து இந்த கண்டென்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இந்த நிதி பொருளியல் அப்படின்றது. ஸோ இது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னாக்கா பேஜ் நம்பர் 233 34 இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம வந்து 2 PDF அப்படின்றது நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த PDF அப்படின்றத நான் வந்து நம்ம டெலிகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த 2 PDFல உள்ள கண்டென்ட்டையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே. இப்போது நிதி பொருளியல். ஸோ இந்த நிதி பொருளியல் அப்படின்ற லெசனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 233 பாருங்கள், நிதிக்குழுவின் வரலாறு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கொஸ்டினே நமக்கு இந்த பாக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து கொஸ்டின் அப்படின்றது இதுலேருந்து தான் வந்து கவர் ஆகுமே. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து 15 நிதிக்குழுக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. தற்பொழுது வந்து 16வது நிதிக்குழு அப்படின்றது வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ வந்து 16வது நிதிக்குழுடைய தலைவராக வந்து யாரை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அரவிந்த் பனகாரியா. 16வது நிதிக்குழு தலைவராக வந்து யாரை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அரவிந்த் பனகாரியா வந்து நியமிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னாக்கா ஏப்ரல் 2, 2024. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் ஏன் வந்து 2024 நியமிக்கிறாங்க அப்படின்றது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த நிதிக்குழு தலைவர்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ முதல் நிதிக்குழுவிலேருந்து 15வது நிதிக்குழு வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ முதலாவது நிதிக்குழு அப்படின்றது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1951 நவம்பர் 22. ஓகேங்களா? ஸோ முதலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது 1951ஆம் ஆண்டு நவம்பர் 22 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதோடைய தலைவர் யார் அப்படின்னாக்கா கேசி நியோகி. முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார்? கேசி நியோகி. ஸோ அவர் வந்து 52லேருந்து 57 வரைக்கும் வந்து நிதிக்குழுவின் தலைவராக செயல்பட்டார். ஓகேங்களா? ஸோ 51 நியமிச்சிட்டாங்க. அதோடைய செயல்பாடு அப்படின்றது 52லேருந்து 5 வருஷம். ஸோ நிதிக்குழு அப்படின்னாலே வந்து 5 இயர்ஸ். ஓகேங்களா? நிதிக்குழுவுடைய காலம் அப்படின்னாலே வந்து 5 ஆண்டுகள் வந்து செயல்படணும். அதுதான் வந்து அதோடைய நோக்கமே. ஸோ வந்து கேசி நியோகி, அடுத்தது சந்தானம், ஏகே சந்தா, PV ராஜமன்னார், மகாவீர் தியாகி, பிரம்மானந்த ரெட்டி, JM சாலட், YB சவான், NKP சால்வே, KC பந்து, அடுத்தது AM குஸ்ரு, C ரங்கராஜன், டாக்டர் விஜய் எல் கேல்கர், YV ரெட்டி, NK சிங். இந்த 15 தலைவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆர்டராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுனா கேசி நியோகி. ஓகேங்களா? அடுத்தது 2வது சந்தானம், 3வது நிதிக்குழுவின் தலைவர் சந்தாம். ஸோ சந்தானம், அடுத்தது சந்தாம். அடுத்தது பாருங்கள், 4வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? PV ராஜமன்னார். 5வது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீர் தியாகி. 6வது பிரம்மானந்த ரெட்டி. 7வது வந்து யாருனாக்கா சாலட். 8 சவான். 9வது நிதிக்குழுவின் தலைவர் சால்வே. ஸோ சாலட், சவான், சால்வே. ஓகேங்களா? ஸோ 10வது அப்படின்னாக்கா பந்து. ஸோ 10 பந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது நிதிக்குழுவின் தலைவர் யாருனாக்கா குஸ்ரு. அடுத்தது 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னாக்கா ரங்கராஜன். ஓகேங்களா? யார்? C ரங்கராஜன். 13 விஜய் எல் கேல்கர், 14 YV ரெட்டி, 15 NK சிங். ஸோ இந்த தலைவர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அவங்கள வந்து எப்போ வந்து நியமிக்கப்பட்டது, அதாவது காலம் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ 52 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப அடுத்து 57 முடிஞ்சு 62, அடுத்தது 62, 66. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயல்படுத்தப்பட்ட காலம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 52 ஸ்டார்ட் ஆகுது. இது கூட 5 ஆட் பண்ணுங்க, 57. இங்கே என்ன முடியுதோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 57லேருந்து இது கூட 5 ஆட் பண்ணாக்கா 62.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ இங்கே என்ன முடியுதோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதாவது வந்து 5 ஆண்டுக்கான அந்த அடுத்த நிதிக்குழுக்கான ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது கூட 5 ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா. ஸோ இது வந்து முதலாவது நிதிக்குழு வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுனாக்கா 1951 நவம்பர் 22. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம நேற்றே பார்த்துருந்தோமா. முதலாவது நிதிக்குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1951 நவம்பர் 22 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இந்த பாக்ஸ் டேட்டா நல்லா படிச்சுக்கோங்க. தலைவர்கள் வச்சு ப்ரீவியஸ் இயரில் நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு அப்கமிங் எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தலைவர்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ நிதிக்குழு பற்றி நம்ம என்ன இருக்குன்னு படிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 280 படி நிதிக்குழுவானது பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஷரத்து என்ன அப்படின்னாக்கா விதி 280. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இது 1951 ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிதி உறவை வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1951 அமைக்கப்பட்டது. நிதிக்குழு அமைக்கப்பட்டது 1951 நவம்பர் 22. ஓகேங்களா. ஸோ நிதிக்குழு அமைக்கப்பட்டதுனாலே வந்து 1951 நவம்பர் 22. எதற்காக அமைக்கப்பட்டது? மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை வரையறுப்பு செய்வதற்காக. ஸோ இதுவே நமக்கு வந்து கூற்று காரணம் அப்படின்ற இதில் வந்து கொடுத்து கேட்க வாய்ப்பில் இருக்குது. என்னன்னு கேட்பாங்க. நிதிக்குழு அமைக்கப்பட்டது 1951 ஆண்டு அமைக்கப்பட்டது. காரணம் மத்திய மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை வரையறை செய்வதற்கு அப்படின்ற மாதிரி நமக்கு கூற்று காரணம் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஸோ எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை வரையறை செய்வதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம். ஸோ நிதிக்குழுவானது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான சமநிலையின்மையை குறைப்பதற்காகவும், அதாவது நம்ம மத்திய மாநில அரசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 அரசுகளுக்கு இடையேயான சமநிலையின்மையை குறைப்பதற்கும், அதாவது என்ன சமநிலைமை அப்படின்னாக்கா செங்குத்து சமநிலையின்மையை குறைப்பதற்காகவும், மாநிலங்களுக்கு இடையேயான சமமின்மையை குறைப்பதற்கும், அதாவது படுகிடை சமநிலையின்மை அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ மத்திய மாநிலங்களுக்கு இடையான சமநிலையின்மை என்பது ஒரு செங்குத்தான சமநிலையின்மை, மாநிலங்களுக்கு இடையான சமநிலையின்மை என்பது ஒரு படுகிடையான சமநிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை குறைப்பதற்காக தான் வந்து இதை வந்து முயல்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது உள்ளுணர்வினை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றது. ஓகேங்களா. நிதிக்குழு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றது? 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகின்றது. அதாவது நெக்ஸ்ட்டு நிதிக்குழுவுடைய தலைவர் அப்படின்றவங்க வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு தற்காலிக அமைப்பு, ரொம்ப முக்கியமானது. இந்த நிதிக்குழு என்பது ஒரு தற்காலிக அமைப்பு ஆகும். அடுத்தது பாருங்க. ஸோ 14வது நிதிக்குழு அப்படின்றது யார் தலைவராக இருந்தால் ஒய்வி ரெட்டின்னு பார்த்தோமா. 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்வி ரெட்டி. அவருடைய பீரியட் அப்படின்றது 2015 மார்ச் 2020 வரைக்கும் வந்து அந்த நிதிக்கான இது வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஆனால் வந்து எப்போ வந்து அமைக்கப்பட்டது? 2013 அமைச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 2 ஆண்டுக்கு முன்பே வந்து அமைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ 2015க்கு வர வேண்டிய 14வது நிதிக்குழு என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பே 2013 அமைக்கப்பட்டது. ஸோ இந்த 14வது நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1, 2015 முதல் மார்ச் 2020 வரை செல்லத்தக்கதாகும். அதே மாதிரி தான் 15வது நிதிக்குழு. ஸோ 15வது நிதிக்குழு தலைவர் யார்? என்.கே. சிங். ஓகேங்களா. 15வது நிதிக்குழு தலைவர் யார்? என்.கே. சிங்கு. இவர் வந்து இவருடைய காலம் அப்படின்றது பார்த்தினாக்கா ஏப்ரல் 1, 2020 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். கரெக்டுங்களா. ஆனால் வந்து எப்போ அமைக்கப்பட்டது? நவம்பர் 2017 வந்து அமைச்சிட்டாங்க. ஸோ 15வது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? நவம்பர் 2017 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அமைச்சிருவாங்க. இது வந்து ஒரு தற்காலிக அமைப்பு தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இது வந்து என்.கே. சிங்குடைய அந்த நிதிக்குழுவுடைய இவர் தலைமையிலான நிதிக்குழுவானது ஏப்ரல் 1, 2020 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போது இதோடைய பணிகள் பொறுத்த வரைக்கும் நிதிக்குழுவுடைய பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா விதி 280(3). நிதிக்குழுவுடைய பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது? விதி 280(3). இதுதான் நிதிக்குழு பணிகள் பற்றி சொல்கின்றது. இந்த சரத்தின்படி இந்த குழுவானது குடியரசுத் தலைவருக்கு பின்வருவனவற்றை பரிந்துரை செய்கிறது. என்னென்ன வந்து பரிந்துரை சொல்லுது பாருங்கள்.
மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றிற்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல். அதாவது மத்திய மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை வந்து ஒதுக்கீடு செய்து இந்த வரியை நீங்கள் வசூல் பண்ணுங்க சொல்லிட்டு வரி வருவாய்களை வந்து ஒதுக்கீடு செய்து அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல். ஓகேங்களா? மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் பற்றி சொல்லுது. அடுத்தது மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும். மத்திய அரசானது மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல்னா ஷரத்து 275 1 மற்றும் அந்த மானியம் பெறுவதற்கு மாநில அரசுடைய தகுதி குறித்து கொள்கைக்கான உறுதியை வந்து செய்தல். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 ஆர்டிக்கல் படிச்சிருக்கோம். ஷரத்து 280 வந்து நிதிக்குழு பற்றி சொல்லுது. விதி 280 என்ன சொல்லுது? நிதிக்குழு பற்றி சொல்லுது. விதி 280 3 என்ன சொல்லுது? நிதிக்குழுவோட பணிகள் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? விதி 280 3 நிதிக்குழு பணிகள் பற்றி சொல்லுது. அதுவே 275 1 அப்படின்றது எதை சொல்லுதுனாக்கா மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றி சொல்லுது. மத்திய அரசானது மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல்னா விதி 275 1. இந்த 3 ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வரி வந்து எவ்வாறு வந்து பிரிக்கப்படுகின்றது அப்படின்னாக்கா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 58%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 42% அப்படின்ற அளவில் வந்து வரி வந்து பங்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து எப்படி பண்ணாங்க? பாதிக்கு பாதி. நேற்று பார்த்துருந்தோமா? ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து எப்படி இப்போ பிரிச்சுக்கிட்டாங்க? பாதிக்கு பாதியாக தான் பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே 50%னா இங்கே 50%. அப்படி தான் வந்து ஜிஎஸ்டியோடைய பங்கீடு அப்படின்றது. ஆனால் நிதிக்குழுவில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மத்திய அரசுக்கு 58% எடுத்துக்கிறாங்க, மாநிலத்துக்கு வெறும் 42% தான் வந்து கொடுக்குறாங்களே. ஓகேங்களா? இந்த வரி பங்கீடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டினா கரெக்டாக பாதிக்கு பாதி. ஆனால் நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு 58%, மாநிலங்களுக்கு 42%. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 280 கீழ் நிதிக்குழு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டு அது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை பரிந்துரை செய்கின்றது. ஓகே, 15வது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரையை 2020 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 15வது நிதிக்குழு வந்து எப்போ அமைக்கிறாங்க? ஏப்ரல் 1 2025 2025 வரைக்கும் தான். இப்போ 16வது நிதிக்குழு வந்து யார் வந்து சொல்லியிருக்கேன்? அரவிந்த் பனகாரியா வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஏப்ரல் 2 2024 வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அரவிந்த் பனகாரியா தலைமையிலான 16வது நிதிக்குழு என்பது ஏப்ரல் 2 2024 அமைக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னாக்கா 2025 முதல் 2030 வரைக்கும் வந்து 16வது நிதிக்குழு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது 2025னா எப்படி சொல்லலாம்? ஆல்மோஸ்ட் வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 16வது நிதிக்குழு அப்படின்றது போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இது இப்படி தான் நமக்கு வந்து 280 படி நிதிக்குழு அமைக்கப்பட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழுவானது ஏற்படுத்தப்பட்டு மத்திய மாநில அரசின் வரி பகிர்வை வந்து பரிந்துரை செய்கின்றது. ஓகேங்களா? என்ன அப்படின்னாக்கா வரி ஷேர் பண்ணுறது பற்றி தான் வந்து இது பரிந்துரை செய்யுமே. அடுத்தது நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விபரங்கள், ஏனைய பிரச்சனைகளாய கடன் நிவாரணம், மாநிலங்களுக்கு வழங்குகின்ற இயற்கை சீற்றத்திற்கான நிதி, இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரிடம் வந்து இந்த நிதி குழுவானது பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் நமக்கு வந்து நிதிக்குழு பற்றின ஸ்கூல் புக் கண்டென்ட். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன படிச்சுக்கணும்? இந்த பாக்ஸில் உள்ள 15 நிதிக்குழுவுடைய தலைவர்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? முதலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது அதாவது நிதிக்குழுன்றது அமைக்கப்பட்டது 1951 நவம்பர் 22. அடுத்தது ஆர்டிக்கல் 3 ஆர்டிக்கல் படிச்சுக்கணும். ஷரத் 280னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கணும் அப்படின்ற பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது எப்பொழுது நிதிக்குழு அமைக்கப்பட்டது? 1951 நவம்பர் 22. இது வந்து மத்திய மாநிலங்களுக்கிடையேயான செங்குத்து சமநிலையின்மை குறைப்பதற்காகவும் மாநிலங்களுக்கிடையேயான படுகொடை சமநிலையின்மை குறைப்பதற்கும் வந்து முயல்கிறதுன்னு சொல்லலாம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நிதிக்குழு என்பது 2 ஆண்டுக்கு முன்பே வந்து அமைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? இந்த 2 ஆண்டுக்கு முன்பே அமைக்கப்படுகின்ற அந்த அமைப்பானது ஒரு தற்காலிக அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்தது 14வது நிதிக்குழு என்பது 2013 அமைக்கப்பட்டு 2015 முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. அதே மாதிரி என்கே சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழு என்பது நவம்பர் 2017 அமைக்கப்பட்டு ஏப்ரல் 1 2020 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? 16வது நிதிக்குழு ஏப்ரல் 2 2024 வந்து அமைக்கப்பட்டது. யார் தலைவர் அப்படின்னாக்கா
அரவிந்த் பனகாரியா. ஸோ இப்போ அவர் வந்து மார்ச் 2025 முதல் 2030 வரைக்குமே வந்து தற்பொழுது 16வது நிதிக்குழு அப்படின்றது செயல்பாட்டில் வந்துள்ளதுன்னே சொல்லலாம். ஸோ நிதிக்குழுவுடைய பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிகல்னாக்கா விதி 280(3). நிதிக்குழுவோட பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிகல் எது? 280(3). இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த ஷேரிங் பற்றி சொல்கிறது, அதாவது மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 275(1). இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வரி எப்படி பங்கீட்டு செய்கிறோம்னாக்கா மத்திய அரசுக்கு 58%, மாநிலங்களுக்கு 42% அப்படின்ற மாதிரி பங்கீடு செய்கின்றனர். ஓகேங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 50% ஷேரிங். சென்ட்ரலுக்கு 50%னா ஸ்டேட்டுக்கு 50% அப்படின்ற மாதிரி ஷேரிங் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ நிதிக்குழுனாலே நமக்கு அந்த தலைவர்கள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனாவது தலைவர், அதாவது வந்து 14வது நிதிக்குழு தலைவர் யார், 13வது நிதிக்குழு தலைவர், அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் 2 PDF நம்ம வந்து பார்க்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து ஒரு ரிவிஷன் இட்டுலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே, வாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு PDF பாருங்கள், இந்திய நிதி ஆணையம். ஓகேங்களா? ஸோ நிதி ஆணையம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா நிதி ஆணையம் என்பது மத்திய மற்றும் மாநில அரசுக்கிடையேயான சில வருவாய் ஆதாரங்களை ஒதுக்கும் நோக்கத்திற்காக ஒரு அரசியலமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எது? நிதி ஆணையம் அப்படின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இது வந்து இந்திய அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் இந்திய ஜனாதிபதியால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? யாரால் நிறுவப்பட்டதுனாக்கா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார். ஓகேங்களா? எந்த ஆர்டிகல் அடிப்படையில்? விதி 280. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி உறவுகளை வரையறை செய்வதற்காக இது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது எதற்காக வரையறை செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம்? மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிதி உறவுகளை, ஓகேங்களா, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும். நிதி உறவுகளை வரையறை செய்வதற்காக தான் இந்த நிதி ஆணையம் என்கின்ற நிதிக்குழு உருவாக்கப்பட்டது. எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1951 நவம்பர் 22. 1951 நவம்பர் 22 தான் இந்த நிதிக்குழு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்திய அரசியலமைப்பு குறிப்புகள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 280. இதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்திய நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதாவது 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாமா? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 50 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. எது? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறமேட்டுக்கா 1951 நவம்பர் 22 முதலாக நிதிக்குழு என்பது குடியரசுத் தலைவர் அவர்களால் விதி 280 கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு பரிந்துரைகளை வழங்குவது இந்த ஆணைக்குழுவோட கடமையாகும். ஓகேங்களா? ஸோ அவங்க கடமை என்ன அப்படின்னாக்கா பரிந்துரைகளை வந்து வழங்கணும் குடியரசுத் தலைவருக்கு. அதுதான் வந்து இந்த நிதிக்குழுவுடைய கடமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வரிகளின் நிகர வருவாயின் விநியோகம் அல்லது அவற்றுக்கிடையே வந்து பிரிக்கப்பட வேண்டும் மற்றும் அத்தகைய வருமானத்தின் அந்தந்த பங்குகளின் மாநிலங்களுக்கு இடையான ஒதுக்கீடு, இதை பற்றிலாம் வந்து சொல்கிறது. அடுத்தது இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மாநிலங்களின் வருவாய்க்கு உதவுகின்ற மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் ரீட் விட்டுட்டு போயிடலாம். இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து 5 ஆண்டுகள் முடிவடைவதற்குள் நிதி ஆணைக்குழு, அதாவது வந்து நிதிக்குழு வந்து அமைக்கணும். ஓகேங்களா? 5 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த நிதிக்குழு தலைவர் நியமிக்கணும் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. அந்த 5 ஆண்டு முடிவதற்குள்ளவே நம்ம வந்து அடுத்த நிதிக்குழுக்கான நம்ம ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திடணும். ஆனால் அப்படி ஏற்படுத்துகிற ஒரு நிதிக்குழு அப்படின்றது ஒரு தற்காலிக அமைப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து நிதி ஆணையம் தான். ஓகேங்களா? ஸோ தலைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆணையத்தின் தலைவர் மற்றும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குகின்றார். அவர் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இங்கே வந்து ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். ஸோ ஓகேங்களா? நிதி ஆணையம்னாலே வந்து நான் உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் இந்த வீடியோக்கான தம்ப்நெயிலே வச்சுருப்பேன். ஒரு சேர்மன் இருப்பார், 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் அப்படின்றது வந்து இருப்பாங்க. இதில் இந்த நிதி ஆணையத்தில். ஸோ இந்த ஆணைக்குழு உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களுடைய தேர்வு முறைகளை பாராளுமன்றம் சட்டப்பூர்வமாக தீர்மானிக்கின்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாராளுமன்றம் சட்டப்பூர்வமாக தீர்மானிக்கின்றது. அதாவது
அந்த உறுப்பினர்களுக்கான தகுதி என்ன, அவங்களுக்கு எப்படி தேர்வு செய்யணும், அதை பற்றிலாம் வந்து தீர்மானிப்பது எது அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டு தான். பாராளுமன்றம் சட்டப்பூர்வமாக தீர்மானிக்கின்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸோ இந்த 4 உறுப்பினர்களும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அல்லது தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அல்லது நிதித்துறையில் அறிவு அல்லது நிதி விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் நிர்வாகத்தில் உள்ளவர்களாகவும் பொருளாதாரத்தில் அறிவு பெற்றவங்க இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்த 4 உறுப்பினர்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நிதித்துறையில் அறிவு பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது நிதி விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கணும், நிர்வாகத்தில் உள்ளவங்களாக இருக்கணும், பொருளாதாரத்தில் அறிவு பெற்றவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்கள தான் அந்த உறுப்பினராக வந்து தெரிவு செய்வாங்க. அனைத்து நியமனங்களும் நாட்டின் ஜனாதிபதியால் செய்யப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து நியமனம் செய்வது யார் அப்படின்னாக்கா நிதி ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் அப்படின்னாக்கா இந்திய ஜனாதிபதி தான். உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா சப்போஸ் வந்து முரண்பாடு இருந்துச்சுனாக்கா, அடுத்தது வந்து மோசமான செயலில் ஈடுபடுறப்ப, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தகுதி நீக்கம் பண்ணிடலாம். அந்த நிதி ஆணையத்துடைய உறுப்பினரின் பதவிக்காலம் இந்திய குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்டு சில சந்தர்ப்பங்களில் உறுப்பினர்களும் மீண்டும் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ குடியரசுத் தலைவரால் திட்டமிடப்பட்ட ஆணையத்திற்கு உறுப்பினர்கள் பகுதி நேர அல்லது சேவையை வழங்க வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த உறுப்பினர் சம்பளமானது அரசியலமைப்பால் வகுக்கப்பட விதிகளின்படி உள்ளது. ஓகேங்களா? அப்போது அவங்களுடைய சம்பளம் அப்படின்றது கான்ஸ்டியூஷன்லாம் அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பால் வகுக்கப்பட்ட விதிகளின்படி உள்ளதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த நிதி ஆணையமானது குடியரசுத் தலைவருக்கு, ஓகேங்களா, நிதி ஆணையமானது குடியரசுத் தலைவருக்கு பின்வரும் பிரச்சனைகளில் பரிந்துரை செய்ய சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து நிகர வரியானது மத்திய மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், மேலும் மாநிலங்களுக்கிடையே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? ஸோ வரி அப்படின்றது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும். ஓகேங்களா? மேலும் மாநிலங்களுக்கிடையே வந்து ஒதுக்கீடும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பகிர்ந்தளிக்கிறாங்க? மத்திய அரசுக்கு 58%, மாநில அரசுக்கு 42% அப்படின்றது வரி வந்து பகிர்ந்தளிக்கின்றனர். ஸோ இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மானியங்களை நிர்வகிக்கின்ற கொள்கைகள், மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்துடைய பஞ்சாயத்துகள் நகராட்சிகளின் வளங்களை அதிகரிக்க மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை நீட்டிக்க தேவையான நடவடிக்கைகள். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, மத்திய மற்றும் மாநிலங்களால் வகக்கூடிய வரிகளை பகிர்ந்து கொள்வதற்கான அடிப்படையையும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்களை நிர்வகிக்கின்ற கொள்கைகளையும் ஆணையம் தீர்மானிக்கின்றது. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்களை நிர்வகிக்கின்ற கொள்கையும் வந்து இந்த ஆணையம் தான் தீர்மானம் செய்கின்றதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து ஜனாதிபதியால் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படலாம். ஓகே, ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் அவற்றின் மீது அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான விளக்க குறிப்பேடு நாடாளுமன்றத்தின் முன் வைக்கப்பட்டது. ஓகே, இதெல்லாம் அப்படியே ரீட் விட்டுக்கலாம். ஸோ இப்போ தலைவர்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார்? கேசி நியோகி 1951, அதாவது வந்து நியமனம் ஆண்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் யார்? சந்தானம். அடுத்தது சந்தா. 4வது யார்? ராஜமன்னார். 5வது மகாவீர் தியாகி. ஓகேங்களா? ஸோ எப்போ நியமனம் பண்ணாங்க அப்படின்றது கூட கொஸ்டின் கேட்பாங்கன்றதுனாலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேசி நியோகி வந்து 51, ஆனால் வந்து 52லேருந்து தான் வந்து இவருடைய தலைமையிலான இந்த நிதிக்குழு அப்படின்றது செயல்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? 57 வரைக்கும் செயல்பட்டுருக்கும். அடுத்தது சந்தானம் வந்து 56 வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சந்தா 1960, ராஜமன்னார் வந்து 64, மகாவீர் தியாகி 1968. ஓகேங்களா? ஸோ இந்த நியமனம் செய்யப்பட்டது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 6வது யார்? பிரம்மானந்த ரெட்டி. 7 சாலட், 8 சவான், 9 சால்வே, 10 பந்து, 11 குஸ்ரோ. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எப்போ நியமனம் பெற்றாங்க அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து அந்த நிதிக்குழு அந்த 5 ஆண்டு கூட நமக்கு தெரிஞ்சிடலாம். ஆனால் நியமனம் செய்யப்பட்டது சப்போஸ் கேட்டாங்கன்னாக்கா அது நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டெஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால வந்து நியமனம் செய்யப்பட்டது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 12 வந்து ரங்கராஜன், 13 வந்து விஜயல் கேல்கர், 14 ஒய்வி ரெட்டி, 15 என்கே சிங். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ என்கே சிங் 2017 நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஒய்வி ரெட்டி 2013 நியமனம் செஞ்சுருப்பாங்க. இப்போது 16வது யார்? அரவிந்த் வனகாரியா.
16வதாக அரவிந்த் பனகாரியா இவரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவரை வந்து 2024 வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2024 இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த பிடிஎஃப்ல உள்ள கண்டென்ட். ஓகே, இன்னொரு பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நமக்கு செகண்ட் பிடிஎஃப்ல நிதிக்குழு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 280வது. ஓகேங்களா, ஸோ 280வது ஷரத்தானது நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ நிதிக்குழு பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது அப்படின்னாக்கா விதி 280. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நிதிக்குழுவானது பகுதியளவு அதிகாரம் கொண்ட நீதி அமைப்பு போன்று செயல்படுகின்றது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பகுதியளவு அதிகாரம் கொண்ட நீதி அமைப்பு போன்று செயல்படுகின்றது. குடியரசுத் தலைவரால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்படுகின்றது. ஓகேங்களா, ஸோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழு அமைப்பர் யார் அப்படி இருக்கனாக்கா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இதோடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர். ஓகேங்களா, ஸோ ஒரு தலைவர், அடுத்தது 4 உறுப்பினர்கள். ஸோ நிதிக்குழு என்கின்ற நிதி ஆணையமானது எத்தனை உறுப்பினர் கொண்டது? 5 உறுப்பினர்கள், ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி. இவர்கள் அனைவரும் யாரால் நியமிக்கப்படுகின்றார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் காலம் வரையிலும் அவர்கள் பதவியில் இருக்கலாம். மேலும் இவர்கள் மறுமுறை தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவர். இது ரொம்ப முக்கியமானது. இவர்கள் மறுமுறை தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவார்கள். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டின். அடுத்து பாருங்கள், தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னாக்கா தலைவர் மற்றும் உறுப்பினர் பொறுப்பிற்கான தகுதிகள் அப்படின்றது அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த தகுதி பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. ஓகேங்களா, தகுதி பற்றி அரசியலமைப்பில் சொல்லவில்லை. ஓகேங்களா ஆஃபீஸர்? எனினும் தகுதி குறித்து பாராளுமன்றம் முடிவு செய்து கொள்ளலாம் என்ற அதிகாரத்தை அரசியலமைப்பு அளித்துள்ளது. ஓகேங்களா, ஸோ தகுதி பற்றி சொல்லலை, இருந்தாலும் வந்து அவங்களோட தகுதி குறித்து பார்லிமெண்ட்டை வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை அரசியலமைப்பு அளித்துள்ளது. அதன்படி கீழ்காணும் வரையறைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அது என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலைவர். ஸோ ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படின்னாக்கா அவர் வந்து பொதுவான விஷயங்களில் அனுபவமுடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அடுத்தது மொத்தம் 4 உறுப்பினர் சொல்லலாமா? அதில் அதாவது வந்து ஒரு உறுப்பினர் அப்படின்றவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, அடுத்தது 2வது உறுப்பினர் அப்படின்றவர் வந்து நிதி மற்றும் அரசாங்க கணக்குகள் தொடர்பானவற்றில் சிறந்த அறிவு கொண்டிருக்க வேண்டும். ஓகேங்களா, நிதி மற்றும் அரசாங்க கணக்குகள் இதில் வந்து நல்ல ஒரு அறிவு பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது 3வது உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் நிதி விவகாரங்கள் மற்றும் அது தொடர்பான நிர்வாகத்தில் அகன்ற அனுபவமுடையவராக இருத்தல் வேண்டும். அடுத்து 4வது உறுப்பினர் அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில் சிறந்த அறிவு பெற்று வேண்டும். அப்போ வந்து பொருளாதாரம், நிதி விவகாரம், அடுத்தது நிதி மற்றும் அரசாங்க கணக்குகள், அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து உறுப்பினராக இருக்கலாம். தலைவர் அப்படின்னாக்கா பொதுவான விஷயங்களை அனுபவமுடையவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட பணிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய பணிகளே வந்து கீழ்கண்ட விஷயங்களில் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைகள் வழங்குவது நிதிக்குழுவின் தலைமை பணின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசுக்கிடையேயான வரியினை பகிர்ந்தளித்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையேயான வரியினை ஒதுக்குதல். இந்த பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவங்களோட மெயினான பணி என்ன அப்படின்னாக்கா மத்திய மற்றும் மாநில அரசுக்கிடையான அந்த வரியை வந்து பங்கிட்டு செய்தல். ஓகேங்களா, வரியினை பகிர்ந்தளித்தல். அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கிடையேயான வரியினை ஒதுக்குதல் ஆகும். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மத்திய மாநிலங்களுக்கிடையே வரியை பகிர்ந்தளித்தல், மாநிலங்களுக்கிடையான வரியினை ஒதுக்குதல் ஆகும். மேலும் மத்திய அரசால் மாநில அரசுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்களுக்கான கொள்கைகளை வகுத்தல். ஓகேங்களா, மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வழங்குகின்ற மானியம் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் நம்ம என்னென்னு படித்த ஸ்கூல் புக்கில் விதி 275 1 ஞாபகம் வருதுங்களா? ஸோ இதுக்கான ஆர்டிக்கிள் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா விதி 275 1. ஓகேங்களா, ஸோ மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கப்படும் மானியங்களுக்கான கொள்கைகளை வகுத்தல் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் விதி 275 1 நம்ம ஸ்கூல் புக்கில் நோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய மானியங்களுக்கான கொள்கைகளை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா விதி 275 1. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், மாநில நிதிக்குழுவின் பரிந்துரையின் பேரில் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து பஞ்சாயத்து அது மட்டும் இல்லாமல் நகராட்சிகளுக்கு தேவையான வளங்களை பகிர்ந்தளிக்க
தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மாநில நிதிக்குழு இருக்குங்களா, அந்த மாநில நிதிக்குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் அந்த மாநில தொகுப்பு நிதியிலிருந்து மாநிலத்திற்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கிற பஞ்சாயத்து நகராட்சிகளுக்கு தேவையான வளங்களை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுத்தல், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பணிகளாகும். நிதி தொடர்பாக குடியரசுத் தலைவர்களால் வினவப்படும் விஷயங்களுக்கு பதில் அளித்தல் வந்து யாருடைய பொறுப்புனாக்கா இந்த நிதிக்குழு ஆணையத்துடைய பொறுப்பு தான். ஓகேங்களா? அடுத்து இவங்களுடைய அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னாக்கா, நிதிக்குழுவானது ஒவ்வொரு வருடமும் தனது செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து சமர்ப்பிப்பாங்களாம். குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையினை நாடாளுமன்ற இரு அவைகள் முன்பும் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நிதிக்குழுவானது என்ன பண்ணும், தன்னுடைய அறிக்கையினை, தன்னுடைய செயல்பாடுகள் குறித்த அறிக்கையினை ஒரு வருஷமாக வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், நாடாளுமன்ற இரு அவைகள் முன்பும் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் நமக்கு நிதிக்குழு ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ இதில் பார்த்த எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த நிதிக்குழு அப்படின்னாலே வந்து பணிகள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இதோடைய பணிகள் அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னென்ன பரிந்துரைகள் செய்யும் அப்படின்னாக்கா, மத்திய மாநில அரசுக்கிடையான வரியை பகிர்ந்தளித்தல், அடுத்தது மாநிலங்களுக்கிடையான வரியினை ஒதுக்குதல், அடுத்தது மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்களுக்கான கொள்கைகளை வகுத்தல், அதுக்கான ஆர்டிகல் வந்து 275 1. அது மட்டும் இல்லாமல் மாநில நிதிக்குழுவோட பரிந்துரையின் பேரில் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுக்கு தேவையான வளங்களை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுத்தல். ஓகேங்களா? அடுத்தது நிதி தொடர்பாக குடியரசுத் தலைவராக வினப்படும் விஷயங்களுக்கு பதிலளித்தல். ஓகேங்களா? அடுத்து எப்போ அறிக்கை சமர்ப்பிப்பாங்க, ஒவ்வொரு வருடமும் தனது செயல்பாடு குறித்த அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையினை குடியரசுத் தலைவரில் வந்து நாடாளுமன்ற இரு அவைகள் முன்பும் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுதான் வந்து இதோடைய பணிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உறுப்பினர்னாலே வந்து 4 விஷயத்தில் வந்து அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், நிதி மற்றும் அரசாங்க கணக்குகளில் வந்து சிறந்த அறிவு பெற்றிருக்கணும், நிதி விவகாரங்கள் தொடர்பான அனுபவம் பெற்றிருக்கணும், பொருளாதாரத்தில் சிறந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ என்னென்னன்றது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதுதான் வந்து இந்த 4 உறுப்பினருக்கான தகுதிகள். அடுத்தது இப்போ தலைவர் பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவான விஷயங்களில் அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. ஸோ இதில் வந்து ஒரு தலைவர், அடுத்தது 4 உறுப்பினர்கள் அப்படின்றது இருப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் வந்து இவங்களுக்கு தகுதி பற்றி வந்து எந்த ஒரு ஆர்டிக்கிளையும் சொல்லலை. ஆனால் அவங்களோட தகுதி பற்றி பார்லிமெண்ட் வேணால் வந்து முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் பார்லிமெண்ட் டிசைட் பண்ண தகுதிகள் தான் இந்த 4 உறுப்பினர்கள் ப்ளஸ் தலைவருக்கானது. இது பார்த்தோம். அடுத்தது விதி 280. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 280 தான் நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகின்றது. அதன் அடிப்படையில் 1951 நவம்பர் 22 நிதிக்குழு என்பது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளோதான் நமக்கு நிதிக்குழு பற்றினா நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் கட் வரும். வாங்க. ஸோ ஓகே, எங்கே பாருங்கள், 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஸோ 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம், YV ரெட்டி. ஓகேங்களா? ஸோ ரங்கராஜன் அப்படின்றவர் வந்து 12வது நிதிக்குழுவின் தலைவர். ரங்கராஜன் 12வது நிதிக்குழுவின் தலைவர். குஸ்ரோ அப்படின்றவர் வந்து 11வது நிதிக்குழுவின் தலைவர். விஜயல் கேல்கர் அப்படின்றவர் வந்து 13வது நிதிக்குழுவின் தலைவர். YV ரெட்டி 14வது நிதிக்குழுவின் தலைவர். ஸோ 11னா குஸ்ரோ, 12 ரங்கராஜன், 13 விஜயல் கேல்கர், 14 YV ரெட்டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? YV ரெட்டி. ஸோ ரங்கராஜன் 12, விஜயல் கேல்கர் 13. ஓகேங்களா? சுப்பாராவ் அப்படின்றது வந்து நிதிக்குழு தலைவரில் வரமாட்டார். ஸோ 13ஆம் நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்துக்கு தரப்படுது அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேங்களா? 13ஆவது நிதிக்குழு வந்து யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? விஜய் எல் கேல்கர். யார்? விஜய் எல் கேல்கர். இவர் தலைமையில் தான் வந்து 13ஆம் நிதிக்குழு அமைக்கப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் அதிகபட்சமாக நிதி ஒதுக்கீடு அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? KC நியோகி. இவர் வந்து 1951 நியமிக்கப்பட்டார். இவருடைய அந்த நிதிக்குழுவானது 52 57 வரைக்கும் வந்து செயல்பட்டது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ KC நியோகி தான் முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் ஆவார். நெக்ஸ்ட் பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னாக்கா சண்முக செட்டியார். ஓகேங்களா? நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக செயல்பட்டாருனாக்கா சண்முக செட்டியார், இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 14வது நிதிக்குழு தலைவர் யார்? YV ரெட்டி. ரங்கராஜன் அப்படின்றவர் எத்தனாவது? 12வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். விஜயல் கேல்கர் 13வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார்.
இந்தியாவின் 14ஆம் நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஒய்வி ரெட்டி. ஸோ குஸ்ரோ அப்படின்றது வந்து 11, ரங்கராஜன் 12. ஓகேங்களா? அடுத்தது சவான். ஓகேங்களா? சவான் வந்து 8வது. ஓகேங்களா? ஸோ சவான் அப்படின்றவர் வந்து எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னாக்கா 8வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ 8வது நிதிக்குழு அப்படின்னாக்கா சவால். அடுத்தது கீழ்கண் வருவனவற்றுள் எது வந்து பொது நிதி, அதாவது நிதியியலின் உள்ளடக்கமாக இல்லை என்பதை குறிப்பிடும் அப்படின்னாக்கா காரணி விலை தீர்மானித்தல். இது வந்து பொது நிதி கீழே வராது. மற்றபடி பொது செலவினங்கள், நிதி நிர்வாகம், கூட்டாட்சி முறை, இது எல்லாமே வந்து பொது நிதியின் கீழே வந்து வரும் போல். அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின் அடிப்படையில் எந்த வகையான வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்று குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ரிலேட்டடானது. ஸோ நம்ம பட்ஜெட் ரிலேட்டடாக பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ RIDF என்பது கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி. ஓகேங்களா? கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி என்பது RIDFக்கான எக்ஸ்பென்ஷன். அடுத்தது இந்தியாவின் 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? குஸ்ரோ. ஓகேங்களா? ஸோ 11னா குஸ்ரோ தான். 10வது நிதிக்குழுவின் தலைவர்னாக்கா பந்த். ஓகேங்களா? 10னா பந்த். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பொது நிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிதித்துறை சீர்திருத்த குழு அப்படின்றது ரகுராம் ராஜன் இவர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. நிதி உள்ளடக்க குழு என்பது ரங்கராஜன் தலைமையில் அமைக்கப்பட்டது. நேரடி வரிகள் விசாரணை குழு என்பது வாஞ்ச் அவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. வறுமை மதிப்பீட்டு முறை என்பது டெண்டுல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 2011-12ஆம் ஆண்டு இதெல்லாம் பட்ஜெட் ரிலேட்டடானது. ஸோ நமக்கு இந்த இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்திய முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? KC நியோகி. ஓகேங்களா? ஸோ சந்தானம் 2வது, சந்தா 3வது. ஓகேங்களா? அடுத்து பிரம்மானந்த ரெட்டி அப்படின்றவர் வந்து 6வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ பிரம்மானந்த ரெட்டி 6வது நிதிக்குழுவுடைய தலைவர் ஆவார். அடுத்தது 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஒய்வி ரெட்டி. குஸ்ரோ 12, சால்வே வந்து 9. ஓகேங்களா? சால்வே அப்படின்றவர் வந்து 9வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். விஜயல் கேல்கர் 13, ஒய்வி ரெட்டி 14. அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கையானது நிதி கொள்கை என்று அழைக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு பொறுத்துக்கு இருக்கு. முதல் நிதிக்குழு யாரு? KC நியோகி. 4வது நிதிக்குழு யாரு? ராஜமன்னார். ஓகேங்களா? 10வதுனா பந்த், 10 பந்த். 12 ரங்கராஜன். ஓகேங்களா? 12 யார் அப்படின்னாக்கா ரங்கராஜன். ஓகேங்களா? ஓகே, இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஸோ 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? NK சிங் அவர்கள். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது ஒய்வி ரெட்டி 14, பந்த் 10வது, சந்தா அப்படின்றவர் வந்து 3வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை? ஸோ மகாவீர் தியாகி அப்படின்றவர் வந்து எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர்? 5வது நிதிக்குழுவின் தலைவர். பிரம்மானந்த ரெட்டி 6வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து ரங்கராஜன் 12வது நிதிக்குழுவின் தலைவர். கரெக்டுங்களா? ஓகே, அப்போ பிரணாப் முகர்ஜி அப்படின்றவர் வந்து நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை. ஓகே, இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? யார் நியமனம் செய்வார் அப்படின்னாக்கா இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அடுத்தது 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 14நாலே வந்து ஒய்வி ரெட்டி. ஓகேங்களா? 10 பந்த், 11 குஸ்ரு, ஒய்வி ரெட்டி 14, சந்தா அப்படின்ற வந்து 3வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? சந்தானம். 7வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? சாலட். ஓகேங்களா? 12வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? ரங்கராஜன். ஸோ 2, 3, 1. அடுத்தது நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்? நிதிநிலை அறிக்கை மாநிலம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கவர்னர்கிட்ட அனுமதி பெற வேண்டும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும். ஸோ இது என்ன பண்ணும்? வரிகளின் நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது. ஓகே, அடுத்தது மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது. பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கை பரிந்துரை செய்வது. நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துகிற திட்டங்களை வகுத்தல். இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க வந்து அந்த அமௌண்ட் ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இது 3மே நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோம். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் டி மட்டும் தான் நமக்கு வந்து பொருந்தாதது. அடுத்தது 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஸோ 15நாலே NK சிங். சந்தானம் 2, ராஜமன்னார் அப்படின்றவர் வந்து எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார்?
4வது, ரங்கராஜன் 12வது, என்கே சிங் 15வது. ஓகேங்களா? ஸோ ரங்கராஜன் 12வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். சந்தானம் 2, ராஜமன்னார் 4, என்கே சிங் 15. ஸோ 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? விஜய் எல் கேல்கர். சால்வே அப்படின்ற வந்து 9வது நிதிக்குழு தலைவர். 10 பந்த், ரங்கராஜன் 12, விஜய் எல் கேல்கர் 13வது நிதிக்குழுவின் தலைவர் ஆவார். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றை கவனி. ஸோ இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நிதிக்குழு நிர்ணயம் செய்வது, நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். ஓகே, விதி 280 ஆனது நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குறிக்கின்றது. கரெக்டு தான். ஒரு நிதிக்குழுவின் காலமானது 6 ஆண்டுகள் அப்படின்னாக்கா கிடையாது, இது வந்து 5 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜனாதிபதியால் நிதிக்குழு அமர்த்தப்படுகின்றது. கரெக்டு தான். அப்போ நமக்கு சரியானதுனாக்கா 1, 2, 4 இது 3 தான் நமக்கு சரியானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, பின்வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ நிகர வருவாய் வந்து அதை வந்து ஒதுக்கீடு செய்தல், மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கையை வகுத்தல், மத்திய மாநில அரசுகளிடையே உள்ள நிதி உறவை பார்ப்பது. இது 3மே நமக்கு அதோடைய செயல்பாடுகள் தான் அடங்கும். அடுத்தது, பட்ஜெட் தயாரிப்பில் சம்மந்தப்படாதவையாக இந்த நிதி ஆணையம் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை கணக்கு இது எல்லாமே பட்ஜெட் தயாரிப்பில் வரும். ஆனால் நிதி ஆணையம் என்பது வராது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8வது நிதிக்குழு. ஸோ 8வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? சவான். ஓகேங்களா? 8வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? சவான். 12 யார்? ரங்கராஜன். 13 யார்? விஜய் எல் கேல்கர். 14 யார்? ஒய்வி ரெட்டி. ஸோ 3, 4, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? என்கே சிங். ஓகேங்களா? 15னா என்கே சிங்கு, 14னா ஒய்வி ரெட்டி. அடுத்தது, இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? கேசி நியோகி. ஓகேங்களா? முதல் தலைவர் அப்படின்னாக்கா கேசி நியோகி தான். ஸோ சந்தானம் வந்து 2, சந்தா 3, டிவி ராஜமன்னார் 4. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டுனா கேசி நியோகி, செகண்டுனா சந்தானம், 3 சந்தா, 4 பிவி ராஜமன்னார். அடுத்தது, எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? ஸோ 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது எப்போது? 2017. ஓகேங்களா? சொன்னாங்களா, அந்த ஏற்படுத்தப்பட்டது அமைக்கப்பட்டதுன்றது ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் செயல்பட்டது வந்து எப்போது? 2020லேருந்து 25 வரைக்கும் தான் செயல்பட்டது. ஆனால் ஏற்படுத்தப்பட்டு 2017 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், புக்கில் பாருங்கள், 15வது நிதிக்குழுவானது 2017 அமைக்கப்பட்டு 2020 முதல் 25 வரை செயல்பட்ட காலமாகும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது 2017 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிசைப்படுத்துக. ஸோ சவான் வந்து எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவராவார்? சவான் வந்து 8, சந்தானம் 2, பந்த் 10, மகாவீர் தியாகி 5வது. ஓகேங்களா? மகாவீர் தியாகி அப்படின்றவர் வந்து 5வது நிதிக்குழு தலைவர் ஆவார். அப்போது இதை நம்ம வந்து காலவரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு வந்து சந்தானம், அடுத்தது மகாவீர் தியாகி, அடுத்தது சவான், அதுக்கப்புறம் தான் பந்த். ஓகேங்களா? ஸோ ஏறு வரிசையில் அப்படி எழுதணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஆர்டரில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஸோ 15 என்கே சிங்கு, ஒய்வி ரெட்டி 14, 10 வந்து பந்த், கேசி நியோகி தான் ஃபஸ்ட்டு. ஸோ என்கே சிங்கு 15. ஸோ 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2017 அமைக்கப்பட்டது. 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2013 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது, டாக்டர் ஒய்வி ரெட்டி எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவராக செயல்பட்டார்? 14வது நிதிக்குழுவின் தலைவராக செயல்பட்டார். அப்போ 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? குஸ்ரு. 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ரங்கராஜன். 13வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? விஜய் எல் கேல்கர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பொறுத்துக்கு சொல்லி கொடுத்துருங்க பாருங்கள். 4வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார்? பிவி ராஜமன்னார். 8வது நிதிக்குழு தலைவர் யார்? சவான். 11வது நிதிக்குழு தலைவர் குஸ்ரு. ஸோ 2, 3, 1. அடுத்தது, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? ஸோ 14வது நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் 2015 முதல் 20 வரைக்கும். ஓகேங்களா? 2015 முதல் 20 வரைக்கும் 14வது நிதிக்குழு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரங்கராஜன் பொறுத்த வரைக்கும் எத்தனாவது நிதிக்குழு? 12வது நிதிக்குழு. ஓகேங்களா? என்கே சிங் வந்து 15வது நிதிக்குழு.
YV ரெட்டி 14வது நிதிக்குழு, விஜய் கேல்கர் 13வது நிதிக்குழு. ஸோ 4, 3, 2, 1 ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, இப்போது உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னாக்கா, தலைவர்கள் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எத்தனையாவது நிதிக்குழுவின் தலைவர் யார், ஓகேங்களா, அந்த நிதிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அதோடைய பீரியட் என்ன, கொஸ்டின் கேட்குறாங்களா. அப்போது நான் சொன்ன அந்த பாக்ஸ் டேட்டாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாக்ஸ் டேட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் நிதி ஆணையனாலே என்ன படிக்கணும், பாக்ஸ் டேட்டாவை தரவாக படிச்சிடணும். அடுத்தது ஆர்டிக்கல் வந்து நம்ம 3 ஆர்டிக்கல் படித்தோம். என்னென்னது, நிதிக்குழு பற்றி சொல்கிறது 280, அதோடைய பணிகள் பற்றி சொல்கிறது 280ல் 3. அடுத்தது மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய மானியங்கள் வழங்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 275ல் 1. இந்த 3 ஆர்டிக்கல் தான் நம்ம இதுக்கு ரிலேட்டடாக படித்தோம். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது என்ன படித்தோம், ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் பொதுவான விஷயங்கள் அனுபவம் பெற்றிருக்கணும். மீதி 4 உறுப்பினர் என்னென்னு பார்த்தோம், ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், ஒருத்தவங்க வந்து நிதி விவகாரங்களை வந்து அனுபவம் பெற்றிருக்கணும், இன்னொருத்தவங்க வந்து நிதி மற்றும் தலைமை கணக்கு அந்த கணக்கு விஷயத்தில் அனுபவம் பெற்றிருக்கணும், இன்னொருத்தர் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன மெயினாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் நம்ம, அது வந்து அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கிடையான வரிகளை பங்கீட்டு செய்தல், இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஓகேங்களா? வரியை வந்து பங்கீட்டு செய்கிறது தான் வந்து மெயினான ஒரு விஷயம் பார்த்தோம். அதில் வந்து 58% வந்து மத்திய அரசுக்கும் 42% மாநில அரசுக்கும் வந்து பங்கீட்டு செய்கின்றது அப்படின்னு படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து பஞ்சாயத்து நகராட்சிக்கு, ஓகேங்களா, ஸோ பஞ்சாயத்து நகராட்சிக்கு வந்து பங்கீட்டு கொடுத்தல், இதை பற்றி படிச்சிருப்போம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நிதிக்குழுனாலே வந்து யார் வந்து தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்வார் அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. கரெக்டுங்களா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் விதி 280. இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு தான், அரசியலமைப்பு சார்ந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஓகே, இதில் அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பற்றி தகுதி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, தகுதி பற்றி கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்களுக்கான தகுதியை பற்றி பார்லிமெண்ட் வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை மட்டும் வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நிதிக்குழு ரொம்ப சின்ன டாபிக் தான். நீங்கள் அந்த பாக்ஸ் டேட்டை நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கண்டிப்பாக வந்து நல்லா அந்த 2 PDF நல்லா ரீட் விட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு அந்த பாக்ஸ் டேட்டாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுது. ஓகேங்களா ஆஃபீஸர்? அந்த தலைவர்கள் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இந்த குரூப் 4லேயே இருந்தாலும் சரி, குரூப் 1 எதில் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன இருக்கும், இந்த நிதி ஆணையம் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், ஸோ வெற்றிகரமாக நாம் இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.